அது அலமாரிக்குள்ள திணிச்சு வை என்று ஜானியின் அம்மா என்ன செய்றாங்க, அவனை அவசரமா கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வரப்போறாங்க. அதனாலும் எல்லாரும் என்ன செய்யணும், வீட்டை சுத்தம் செய்யணும், வேகமாக வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஜானி என்ன செய்யறாரு, மெதுவாக அவருடைய கபடை திறக்கிறாரு. திறக்கும் போது உள்ள ஏற்கனவே நிறைய பொருட்கள் என்ன செய்து அப்படியே திணிக்கப்பட்டு இருந்தது. அடடா, என்ன ஒரு கன்ஃபியூஷன், இவ்வளவு பொருட்கள் இருக்கே, நான் எப்படி இதை பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருடைய கபட் மட்டும் இல்லைங்க, அவருடைய டெஸ்க், சேரு, பல இடங்கள்ல தேவையில்லாத பொருட்கள் அப்படியே நிரம்பி இருந்தது. மறைத்து வைக்க இடமே இல்லை. சிறிது நேரத்துல ஜானி பார்த்தான், அம்மா என்ன பண்ணிருந்தாங்கன்னா கபட்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து ஹால்ல வெளியே வச்சிட்டு இருந்தாங்க. அவன் சொல்றான், மம்மி என்ன பண்றீங்க, இன்னும் அசிங்கமா ஆயிடுச்சு, அந்த கபட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீங்க வேற வெளியில எடுத்துட்டீங்க, பார்க்க இன்னும் அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஆமா, இந்த குழப்பத்தை நேராக சந்திப்பது சுலபம் இல்ல. ஆரம்பத்துல அது என்ன செய்யும், மோசமாக தான் தெரியும். ஆனா நீ என்ன செய்யறன்னா மறைச்சு மறைச்சு திணிச்சு என்ன செய்யற, கபட்ல வைக்கிற. அப்படி பண்றதுனால பிரச்சனை தீராது. குப்பைகளை அப்படியே வெளியே எடுத்து நம்ம என்ன செய்யணும், சுத்தம் செய்யணும். அப்போதுதான் உண்மையான ஒழுங்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. பல நாட்கள் எடுத்தாலும் இறுதியில வீடு முழுவதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் மாறியது. ஜானிக்கு தனது விளையாட்டு பொருட்கள், ரோலர் ஸ்கேட்டர் மற்றும் எல்லாத்தையும் மறைக்க ஒரு அழகான இடம். அதுக்கப்புறம் துணி எல்லாம் நீட்டா அடுக்கி அப்படி கபட்ல வச்சாச்சு. அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு, நிம்மதியாவும் இருந்தது. அவன் அழகா அதை மடிச்சு வச்சதுனால நிறைய ஸ்பேஸும் கிடைச்சது. இது போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் நம்ம என்ன செய்யறோம், திணிச்சு மறைத்து வைக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், தேவனிடம் ஒப்பு கொடுத்து வெளிச்சத்தில் நடக்கணும். அப்போதான் இயேசுவின் ரத்தம் என்ன செய்யும், நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சொல்லுது, நாம் வெளிச்சத்தில் நடந்தால் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களினின்றும் நம்மை சுத்திகரிக்கும். சோ இன்று நம்முடைய பாவங்களை மூடி இது ஒண்ணு செய்துட்டு இன்னொரு பாவத்தை செய்யறோம், அதை கவர் பண்றதுக்கு அப்படி இல்லாம எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்தமாக வச்சுக்குவோம். அரேஞ்ச் பண்ணி எப்படி ஜானி கபட வச்சாரோ அது போல நம்மளும் சுத்தமாக வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை இயேசுகிட்டு சொல்லுவோம், வெளிச்சத்துல நடப்போம். அவர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். God bless you. Good night.